ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியான இந்த ஹேண்ட் ஆஃப் டான்டே படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நிக் டார்ச்சஸ் இதே பேர்ல எழுதின ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 700 வருஷம் கேப் உள்ள ரெண்டு கதைகளை பேரலா சொன்ன ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. ஒன்னு பிரசன்ட் டேல ஹீரோ பாத்தீங்கன்னா இட்டாலியன் போயட் கம் ரைட்டரான டான்டே எழுதின டிவைன் காமெடியுடைய ஒரிஜினல் ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்டை எப்படியாவது கைப்பற்றி அது ஒரிஜினலா அப்படின்றத அங்கீகரிக்கிற ஒரு வேலையை ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு மாஃபியா பாஸ்க்கு செஞ்சிட்டு இருக்காரு. ரெண்டாவது 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இட்டாலியன் போயட் ரைட்டரான டான்டே பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல ஃபெய்த் அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு நடுவுல அவருக்கு இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் மீறி இந்த மாஸ்டர் பீஸை எப்படி படைச்சார் அப்படின்றத பேரலா காட்டுறாங்க. ஆர்ட், அப்சஷன், பவர், சின், ரிடம்ஷன் மாதிரியான விஷயங்கள் ரெண்டு கதையிலும் எப்படி ஒத்து போகுது அப்படின்ற ஒரு மெட்டஃபரை இந்த படத்து மூலமா சொல்லிருக்காங்க. இதுதான் இந்த படத்துடைய கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஆர்ட்ஹவுஸ் மூவி. சோ நீங்க ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சோ இந்த படத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். தலைவன் அல் பச்சினோ, ஆஸ்கர் ஐசக், ஜெரால்ட் பட்லர், ஜான் மால்கோவிச், கேல் கெடோட், ஜேசன் மோமோ மற்றும் பல அபிமான நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நடிக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஜெரால்ட் பட்லர் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படினே சொல்லலாம். ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரோல் வந்து நீங்க மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் அன்பிரெடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருப்பாரு. அது பார்க்க புதுசா இருக்கும். ஆஸ்கர் ஐசக் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஜெரால்ட் பட்லருக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படினே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நரேஷன் கொடுத்திருக்காங்க அப்படினே சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் டிராமா, கிரைம் த்ரில்லர், சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் த்ரீம் மாதிரியான விஷயங்களை பிளெண்ட் பண்ணி ஒரு கதையா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ஸ்ட்ராங்கான விஷுவல்ஸ், ஸ்டைலிஷான சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா மாடர்ன் கிரைம் நாயர்ல இருந்து மிடிவல் இட்டாலிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த ரெண்டு காலகட்டத்தையும் ரொம்ப அத்தன்டிக்கா வந்து விஷுவலா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். நீங்க ஒரு கமர்ஷியல் கிரைம் டிராமா அப்படின்றது நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூசுவலான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல இருந்து வேறுபட்டு ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்டை இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. அதுக்காகவே இந்த படத்தை பாராட்டலாம். பட் இந்த படத்துடைய டியூரேஷனே பாத்தீங்கன்னா 150+ மினிட்ஸ் இருக்கும். சோ அந்த ரன் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் உங்களோட பொறுமை சோதிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. டைம் ஜம்ப் பண்ற அந்த காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம் வந்து கன்ஃபியூசிங்கா ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. படத்துடைய இறுதியில பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டா ஒரு சென்டிமெண்டல் கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தை சரியா சம்ம பண்ணி முடிக்காத மாதிரியான ஒரு ஃபீல் தரதான் செய்யுது. நீங்க இந்த புக்கை வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து ஃபுல்லா வந்து படமா கன்வெர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபீலும் உங்களுக்கு விட்டு போகும். படத்துடைய பேசிங் ஸ்லோவும் ஸ்டடியா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்டோட நகரும். மொத்தத்துல இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இந்த ஹேண்ட் ஆஃப் டான்டே படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.